பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் எரேமியா 30வது அதிகாரம் 22வது வசனம், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். 2 வார்த்தையை உங்களுக்காக அவர் வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். என் தேவனாய் கர்த்தர், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். உலகத்தின் முடிவிருந்தும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்கள் அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஜனங்களாயிருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாயிருப்பேன். நீ எப்பக்கம் திரும்பினாலும், எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும், ஒடுக்கப்பட்டாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைக்குள் நீ போனாலும், நான் உன் தேவனாய் கர்த்தராய் இருப்பேன். 7 முறை விழுந்தாலும் உன்னை தூக்கி நிறுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பாருங்கள், ஒருவேளை கோராவரி காற்றாகிய பொல்லாத பிசாசானவன் உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பி 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 எத்தனையோ ஆண்டுகள் நீங்கள் எந்தெந்த ஆசீர்வாதத்தை பார்க்க வேண்டும் என்று எழும்புகிறீர்களோ, ஒன்று செய்வீர்கள், மறுபடி விழுவீர்கள், கொஞ்சம் எழும்புவீர்கள், மறுபடி விழும்புவீர்கள். அப்படி பிசாசானவன் உங்களுக்கு விரோதமாக கொந்தளித்து எழும்பி சத்துரு மனிதர்கள் மூலம் போட்ட திட்டங்கள், சத்துரு மனிதர்கள் மூலம் எழும்பி உங்களுடைய வாழ்க்கையை சின்ன பண்ணமாக்கி சிதறடித்து நீங்கள் விழுந்து துவண்டு போய் கிடைக்கிறீர்களா? என் தேவனை கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனமாகி உங்களுக்காக அவர் கோராவரி காற்றாகிய கர்த்தருடைய பெருங்காற்று உக்கிரமாய் எழுப்புமாம். உலகத்தில் இருக்கிற காற்றாகிய பொல்லாத ஆவியை விட என் தேவனாய் கர்த்தர் பெரியவர். பிரியமானவர்களே, காற்றையும் கடலையும் அமர்த்தின என் தேவனாய் கர்த்தர் அவர் உக்கிரமாய் உங்களுக்காக எழும்புவார். அவரை வந்து அடித்து துன்மார்க்குடைய தலையின் மேல் அது மோதுமா. உங்களுக்கு விரோதமா எழும்பின, உங்களுக்கு விரோதமா அனுப்பின அந்த ஆயுதங்கள் எங்கிருந்தெல்லாம் உங்களுக்கு விரோதமா வந்ததோ அவர் அவர்களை தலையின் மேல் மோதுவாராம். கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் நினைவுகள் நடைபெற்று அவருடைய இருதயத்துக்கேற்ற பிள்ளைகள், அவருடைய ஜனங்கள் நீங்கள், அவருடைய இருதயத்தில் இருக்கிறவர்கள் நீங்கள். அவர் நிறைவேற்றும் அளவு அவருடைய உக்கிரகோபம் தனியாதான். உங்களுக்காக அவர் யுத்தம் செய்ய புறப்பட்டிருக்கிறார். நீ சும்மா இருப்ப, நான் உனக்காக யுத்தம் செய்வேன் என்று தான் சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆதலால் உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரையும் பட்சிக்கிறவர் என் தேவனாகிய கர்த்தர். உன் சத்துருக்கள் எல்லாரையும் சிறைப்பட்டு போவார்கள் என்று என் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை சூறையாடுகிறவர்களை நான் சூறையாடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை கொள்ளையிடுகிற அனைவரையும் நான் கொள்ளைக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இதை நான் சொல்லல, என் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் இது. எரேமியா தீர்க்க தரிசி மூலம் இன்றைக்கு உங்களுக்காக சொல்லுகிறார். பிரியமானவர்களே, யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டு கிடக்கிறீர்களோ, யாரெல்லாம் புதிதாக செய்ய வேண்டிய காரியங்களை துவங்க முடியாமல் இருக்கிறீர்களோ, யாருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒலிவ மரத்தை போல நீங்க வளர்ந்து பந்தளிக்க முடியாமல் இருக்குதோ, எந்த ஊழியங்கள் தலைத்து ஓங்க முடியாதபடி ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக சத்துரு எழும்பி நிற்கிறானோ, என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஊழியங்களை தலைத்து ஓங்க செய்கிறார். ஏனென்றால் ஊழியம் கர்த்தருடையது, ஜனங்கள் அவருடையது, நீங்கள் அவருடைய பிள்ளைகள். என் தேவனாய் கர்த்தர் அவர் உங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை அறிந்திருக்க, ஏனென்றால் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றபாரி பூமியில அவருடைய சித்தத்தின்படி செய்வதற்காக என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை ஊழியக்காரராகவும், ஒருவரை தீர்க்கதரிசியாகவும், ஒருவரை அப்போஸ்தலராகவும், ஒருவரை மிஷனரிகளாகவும், ஒருவரை டிராக்ஸ் கொடுக்கிறவர்களாகவும், பெண் ஊழியர்களாகவும், டெபோராக்களாகவும், எஸ்தர்களாகவும், பேதுருக்களாகவும், பவுலாகவும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். கர்த்தர் அபிஷேகம் பண்ணின பிள்ளைகளுக்கு விரோதமாக எதெல்லாம் எழும்பிச்சோ, என்னெல்லாம் நடந்துச்சோ, எதெல்லாம் சத்துருக்கள் செய்தார்களோ, என் தேவனாய் கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் சொல்லிவிட்டார்கள். என் தேவனாய் கர்த்தர்